படம் செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தளபதி வேற லெவல்ல இருக்காரு. இன்னொரு படம் நடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அவர் ஆட்சியில நல்லாவே செய்வாரு. இப்படி இருக்க மாதிரி சூப்பரா பண்ணுவாரு. மாஸ் பெண்களோட தைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறார். அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? நல்லாதான் இருக்கு, நல்லாதான் பாக்குறோம். அவர் சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் இருப்பாங்க. இந்த படம் வந்து அவருக்கு பெண்களுக்கான மோட்டிவேஷன். எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறாரு. அது உங்களுடைய பார்வையில எப்படி வருது? உண்மையாலுமே இந்த படத்துல நாங்க இதை எதிர்பார்க்கல. உண்மையாலுமே கரெக்டா எல்லாமே சொல்லி இருக்காரு. இந்த படம் இதுக்கு முன்னாடியே வெளிவந்திருந்தாலும் இப்ப வந்தது எங்களுக்கு நாங்க இத்தனை நாள் பார்க்காம வெயிட் பண்ணி பார்த்திருக்கோம். ஆனா இதுல என்ன ஒரு வருத்தம்னா, எங்களுக்கு தளபதி இன்னொரு டைம் ஒரு படம் நடிச்சு கொடுத்தா, வருஷத்துக்கு ஒரு படமாச்சு நடிச்சா எங்களுக்கு நாங்க சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். ஆனா இது கடைசி படங்கிறதுனால ரொம்பவுமே எமோஷனலா ஃபீலிங்கா இருக்கு. தளபதி ரெக்வெஸ்டா கேட்டுக்கிறோம், ஒரு படம், வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் ப்ளீஸ் அதை மட்டும் நடிச்சு கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். தளபதி இந்த படம் ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருந்தா தளபதி வந்து சிஎம் ஆயிருப்பாங்கன்னு சொல்றாங்க. பட் படம் வர்றதுக்கு முன்னாடியே சிஎம் சீட்ல தூக்கி உட்கார வச்சிருக்கோம். அதுதான் தமிழ்நாட்டோட கெத்து, பொண்ணுகளோட கெத்து. தளபதி சொன்ன மாதிரி பொண்ணுகளுக்கான சேஃப்டி எல்லாமே இருக்கும். எங்க தளபதி எப்பவுமே மாஸ் தான். தளபதி தான். தேங்க்யூ. படம்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா கடைசி படம் அதான் மனம் ரொம்ப வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, படத்துல இவ்வளவு நாள் சந்தோஷப்படுத்திட்டாரு. இதுக்கு மேல நம்ம நிஜத்திலேயே சந்தோஷப்படுத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை இல்ல, அது நிஜம்தான். அதுலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு துக்கத்துல ஒரு சந்தோஷம் வாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பா எடுத்திருக்காரு. இன்னத்தோட கால சூழ்நிலை பெண் குழந்தைகளுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு. அதே இந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அது நடக்க துளி கூடி வாய்ப்பு இல்லை. அதை நடந்தா விடவும் மாட்டாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை மக்கள் இந்த டைம் சொல்லியிருக்காங்க. படம் அருமையா இருக்குங்கண்ணா. இது கடைசி படங்கிறதா ரொம்ப வருத்தமா இருக்கு. அரசியல் இதுக்கு மேல நல்லா சாதிப்பாருன்னு நாங்கள் இது ஒன்றும் பெண் குழந்தைகளுக்கு நல்லா சொல்லியிருக்காரு. நல்லா டேலண்டா இருப்போம். எல்லாம் நம்மளும் அதே வழியில் நடப்போம். படம் பார்த்ததோட விடக்கூடாது. அதில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் மக்களுக்கு எடுத்துட்டு போவோம். அதான் ரொம்ப பொதுமக்கள் எல்லாம் இப்ப எல்லாமே கரெக்டா இருப்பாங்க. இந்த படம் பார்த்தோம் இன்னும் கொஞ்சம், இப்ப ஆட்சியில் வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இருக்காங்க. படம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் இதாக நல்லா ரீச் ஆகணும். நன்றிண்ணா. ஆனா படம் இது மக்களுக்கான கருத்து படம் தானே. இது கண்டிப்பா மக்களுக்கான படம் வந்து கருத்தான படம் தான். நாங்க வந்து தளபதி வந்து டைட்டில் கார்டு போடுறப்போ தளபதி முதலமைச்சர் பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதை விட படம் இதுல கிளைமேக்ஸ்ல படம் வந்து எண்டுன்னு போட்டதான எங்களுக்கு ஒரு வருத்தமா இருக்கு. நாங்க முதலமைச்சரா தளபதியை நாங்க ரசிச்சு பார்த்திருக்கோம். ஒரு இளைய தளபதியில இருந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமா ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் ஐக்கியமா மாறி இருக்கோம். மக்கள் ஐக்கியத்துல இருந்து தளபதி தொண்டர் படையில இருந்து இப்போ ஒரு முதலமைச்சரா உட்கார வைக்கிற இதுக்கு வரைக்கும் நாங்க வந்திருக்கிறோம். உன்னையும் நாங்க அவருக்காக என்னென்ன பண்ணுமோ மக்களுக்கான சேவையை தான் நாங்க முன்னெடுத்து நடத்த போறோம். மக்களுக்கு நாங்க எங்களோட கோரிக்கை வந்து மக்கள் சேவை மட்டும்தான். வேற எந்த கோரிக்கை இல்லைன்னா எங்களோட கோரிக்கை நாங்க தளபதிக்காக பாடுபடுறோம். இங்க வெள்ளலூர்ல